ஹெல்த்தி ரமலானோட டே 9 தான் அன்னைக்கு. நம்ம இஃப்தாருக்கு செய்கிறதுக்கு இப்போவே பச்சை பயிறு ஊற வச்சுக்கிட்டேன். பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் அது போட்ட குருமா கூட சப்பாத்தி, எக்கு தான் இன்றைக்கி என்னோடய சாப்பாடு. என் தம்பி அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. அவனை எழுப்பி சாப்பாடு கொடுத்து நோன்பு வைக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. இன்றைக்கி எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. அதனால சஹர் செஞ்சுட்டு ஃபஜர் தொழுதுட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. இன்றைக்கி இஃப்தாருக்கு பச்சை பயிர் வச்சு ஒரு தோசை தான் ஊற்ற போகிறேன். நான் டிசம்பர் மந்த்லேருந்தே டயட்டில் இருக்கேன். அப்போலேருந்து இந்த தோசை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 100 கிராம்ஸ் பச்சை பயிரை ஊற வச்சு அது கூட சின்ன துண்டு இஞ்சி அப்புறமாட்டி மல்லித்தலை போட்டு நல்லா அரைச்சி அது கூட உப்பு போட்டு ஜஸ்ட் அப்படியே தோசை ஊற்றிடலாம். இது கூட அரிசி போடணும் அந்த மாதிரிலாம் எந்த கன்ஃபியூசனுமே வேணாம். வெறும் இந்த பச்சை பயிர் மட்டும் வச்சுமே தோசையுமே உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். தோசை கூட ஒரு எக்கை போட்டிங்கன்னா ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணால் பயங்கரமாக உதவும். அது கூட காரமாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு கூட வேறு லெவலில் இருக்கும். நல்லா இருக்கா? அப்புறம் என்ன, கொஞ்சம் மாற்றி யோசி, எல்லாமே ஈஸி.